டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ ஹாய் கவர்மெண்ட். கைஸ், வெல்கம் பேக் டு லெஜண்ட்ஸ் பிளாட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவிகேவும் டிஎம்கேவும் இன்னைக்கு அசம்பிளியில் பண்ணாங்களே ஒரு சில கூத்து, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு தான் முதலமைச்சர் அவர் பேசவே செஞ்சார். முந்தா நேற்று அதுக்கு முன்னாடி அசம்பிளியில் நடக்கும் பொழுதெல்லாம் சிஎம் வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு அத்தனை தடவை விமர்சனம் பண்ண எதிர்கட்சி ஆளுங்க இன்னைக்கு அவர் பேச ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் போராடி உட்காந்துருந்தாங்க. அதுக்கு மேலே உட்காந்துருக்க முடியல போல. வேலிடான பாயிண்ட்ஸ் தான் எடுத்து வச்சாரு. என்னவெல்லாம் நடக்குது, என்னவெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஓகே வைங்க, அது ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸோட வச்சீங்கன்னா அதுக்கு நான் பதில் அளிக்க முடியும். இந்த சில்லான ஒரு விமர்சனம் எல்லாம் வச்சு அதுக்கு பதில் அளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சட்டசபையிலையும் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ சபாநாயகர் நம்ம முதலமைச்சர் விஜயை பேச சொல்லிட்டாங்க. நாம பேசிட்டு இருக்கும் பொழுது எதிர்கட்சியினர் உடனே எதிர்த்து நின்று இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, நான் உங்களுக்கான டைம் தரேன், அப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சபாநாயகரும் எதிர்கட்சி தலைவர் நம்ம உதயநிதி ஸ்டாலினை பார்த்தும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களா, ஏன்னா உண்மையாக சொல்லும்போது வலிக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. இதே வாய் நேற்று இல்லாத பொல்லாததையெல்லாம் பேசும் பொழுதும் அதை நம்ம ஆளுங்கட்சி ஆளுகளாக உட்காந்து அமைதியாக கேட்டுட்டு இருக்கும் பொழுதும் அப்போ நல்லா இருந்துச்சு, நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பதில் சொல்லணுங்கிற அந்த ரூலெல்லாம் அந்த இடத்துல நீங்கள் எடுத்து வச்சிங்களவா, அதே ரூலை இந்த இடத்துலையும் எடுத்து வச்சிருக்கலாம். அவங்க பேசி முடிக்கட்டும், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தான் டைம் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்பவே நம்மளும் பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்ல. இவர் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேலிடா தான் சொல்றாரு. டாஸ்மார்க்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு பேரு கேட்டோன்னு இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஆமா, டாஸ்மார்க்ல பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு அது எந்த பார்ட்டிக்குன்னு சொல்லல அப்படின்னா, நீங்க தானே 5 வருஷம் ஆண்டீங்க, அப்போ உங்களை தான் மீன் பண்றாங்கன்னு டைரக்டாவே தான் சொல்றாங்க. பார்ட்டி ஃபண்ட் வாங்கி அது மூலியமா ஊழல் சேர்த்துனீங்களா சேர்க்கலையா அப்படின்னு பேச வரதை அவங்களால ஏத்துக்க முடியல. இந்த இடத்துல நம்ம செந்தில் பாலாஜி அவரை ஃப்ரேம்லயே காமிக்கிறாங்க இல்லை, ஏன்னா அவரு தானே டாஸ்மார்க்கே ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. பாட்டலுக்கு 10 ரூபான்லாம் பேர் வந்ததுக்கு கூட காரணமே அவர் தானே. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கும் கோவம் வந்துருச்சு. இது நாள் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தவர் அவரும் எந்திரிச்சிட்டு அதை எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அல்லவா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க போல ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளாலாம் சும்மா இல்லை, நீங்கள் என்னவெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாமையா இருக்கு, எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், அதை நான் ப்ராப்பராக சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அதில் நிபந்தனை இருந்ததுன்னா நீங்கள் அப்போ எந்திரிச்சு கொஸ்டின் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்கன்னு ஒரு டிபேட் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால சகிச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம டிஎம்கே பார்ட்டிஸு. ஏன்னா அவங்க சீனியர் பொலிட்டீஷியனுங்கிறத விட அவங்கள பற்றி உண்மையாக சொன்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு ஆகச்சிறந்த பதிலாகவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். எந்திரிச்சு போயிட்டாங்க. நம்ம விஜய் அண்ணாவும் இருக்காங்க. சரி ஓகே, இப்போ என்ன நடந்துட போகுது அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல, போனாலும் பரவாயில்ல நம்ம சைடு இருந்ததை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம விஜய் சாலிடாவே இருந்தாருன்னே சொல்லலாம் நம்ம சிஎம். ஓகே, இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டீங்க, இதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே நான் ஓத் மீட்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அப்படிங்கும்பொழுது அதுக்கான டைம் நான் கேட்டது, இவ்வளோ ஊழல் இருக்குது, அதை சரி பண்ணி அதை ப்ராப்பராக அலோகேட் பண்ணணுங்கிறதுக்கோசரம் தான் டைம் கேட்டேன். அந்த டைமையும் நான் எப்படி ஆட்சி செய்யணும்னு கற்றுக்கிறதுக்கெல்லாம் டைம் கேட்டுட்டு வரல. இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே சினிமாவிலேருந்து டைரெக்டாக என்ட்ரி கொடுத்து பாலிடிக்ஸ் வந்துட்டாராமா, இவருக்கு என்ன தெரியும், இந்த அமைச்சர்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிரிட்டிசிசம் எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு அவரே இன்னைக்கு டிஎம்கே அசம்பிளியில் சொல்லிட்டார். ஏன்னா இவ்வளோ நாள் வாயில மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் லைக் எப்படி சொல்றது, எத்தனையோ பக்கம் பார்த்தோம். இந்த சிவகாசி, நிறைய அந்த பள்ளி கல்வித்துறை, நிறைய இதில் பஸ் ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, நடந்து போகிறாங்க. 50 வருஷம் ஆட்சி பண்ணீங்க, 50 வருஷம் ஆட்சி நீங்கள் பண்ணலை, 50 வருஷமாக அந்த அரசியல் அனுபவத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. லாஸ்ட் 5 இயர் நீங்கள் தான் ஆட்சி பண்ணீங்க, என்னத்தை பண்ணிட்டீங்க? அப்படி அந்த பஸ் ஃபெசிலிட்டியை கூட ப்ராப்பராக பண்ணி கொடுக்க தெரியலைன்னா அப்புறம் என்ன நீங்கள் ஆட்சி பண்ணீங்க? நாங்கள் எங்கள் ஆட்சி தான் சுத்தமான ஆட்சியாக இருந்துச்சு அது இதுன்றீங்க. ஓகே, ஒரு பேசிக் ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிற போது அது என்ன நல்ல ஆட்சி?
டிச்சு வசதி இல்லை, ஒரு தண்ணி டேங்க் இல்லை, தண்ணி வசதி இல்லை. நேற்று மேகதாது அந்த ப்ராப்ளம்க்கு அவ்வளோ வேற ஒரு குரல் கொடுக்குற மாதிரி பேசுறீங்க. அதுக்கு டிஎன் அசெம்பிளி மொத்தமாக சேர்ந்தாதான் அதை வாங்கவே முடியும். தளபதி வந்து தெளிவாக இருக்காரு. அதில் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக எல்லாரும் கரெக்டாக இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2வது அசெம்பிளியில் அதை மாற்றி வேற பேச ட்ரை பண்ணீங்க. ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் இன்னைக்கு நடந்தது தான் ஒரு பயங்கரமான ஹைலைட்டு. இவ்வளோ நாளாக விஜய் பேசலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பேச ஆரம்பிச்சோன்னே சபாநாயகர்கிட்ட எந்திரிச்சு, ஐயோ அவர் பேசக்கூடாதுங்க, உட்கார சொல்லுங்க, எல்லாம் கரெக்டாக பேசிடுறாருங்க, அப்போ எங்களுக்கு பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நீங்க தான் சீனியர் பாலிடிக்ஸ். ஆமா, நீங்க தான் சீனியர் பாலிடிக்ஸ். அப்போ உங்களுக்கு தானே டிசிப்ளின் இருக்கும். அப்ப சபாநாயகர் ஒன்று சொன்னாருன்னா ஓகே, அந்த இடத்துல நம்ம உட்காந்து கேட்டுட்டு மறுபடியும் நமக்கு சான்ஸ் வரும்போது பேசணுங்கிற டிசிப்ளின் உங்கள்கிட்ட தான் இருந்திருக்கணும். இப்போ புதுசா வந்த மினிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கிற டிசிப்ளின்ஸ் கூட உங்கள்கிட்ட இல்லையே. மொத்தத்தில் என்னன்னா, எதிர்கட்சியா இருந்து நம்ம வந்து ப்ராப்பரான கொஸ்டின் ரைஸ் பண்றோமோ இல்லையோ, அவங்கள எப்படி காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவோட இருந்தீங்கன்னா உங்க எதிர்கட்சி அவங்க கூட அடுத்த தடவை இருக்க முடியாத மாதிரி நிலைமை ஆயிடும் தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. நீங்க இன்னைக்கு அசெம்பிளி பார்த்துருந்தீங்கன்னா என்னவெல்லாம் நடந்து போச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருந்தாலும் மறக்காம நீங்களும் சொல்லுங்க கமெண்ட்ல. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க டாடா, see you, bye bye, take care. Your permission பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.